யூஜிடிஆர்பி 2026 மேத்தமேட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ பார்ட் நம்பர் 22. இந்த பார்ட்டில் நாம் பார்க்க இருக்கிறது ரெசிடியூஸ். ரெசிடியூஸ் அப்படின்னா தமிழில் மிச்சம் அப்படி நாம் சொல்லுவோம். ரெசிடியூஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ரெசிடியூஸ் பயன்படுத்தி காட்சி ரெசிடியூ தியரத்தில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா, ரெசிடியூ, காஷி ரெசிடியூ தியரம் இது மூணுமே ஒப்பிட்டு பார்க்குறோம். மூணுமே அப்பான் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இந்த மூணு கணக்குமே நாம் செய்கிறோம். இது காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா, இது ரெசிடியூ. ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது. ரெசிடியூ எப்போ கண்டுபிடிக்கிறோன்னா இது ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோம். க்ளோஸ்டு இன்டெக்ரல் இங்கே இருக்குது, க்ளோஸ்டு இன்டெக்ரல் இங்கே இருக்குது. f of z, dz, dz, 1/2 I இங்கே இருக்குது, 1/2 I இங்கே இருக்குது. இங்கே பாயிண்ட் இருக்குது, f of z0 அந்த பாயிண்ட் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ரெசிடியூ ஆஃப் தட் பாயிண்ட், ரெசிடியூ ஆஃப் தட் பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் அந்த பாயிண்ட்டை தவிர்த்து இருக்கிற ரெசிடியூ மிச்சம். இது பாயிண்ட்டுக்குள்ளே ஆக்டிவிட்டீஸ், இது பாயிண்ட்டை தவிர்த்து இருக்கிற மிச்சம். இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் தான். இதுதான் நம்ம சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். z மைனஸ் z0 டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டோன்னா அது சிங்குலர் பாயிண்ட் இல்லையா. இந்த சிங்குலர் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறதெல்லாம் ரெசிடியூ, மிச்சம். சிங்குலர் பாயிண்ட் தவிர்த்த மிச்சம் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வச்சுக்கலாம். சிங்குலர் பாயிண்ட் தவிர்த்த மிச்சம் தான் ரெசிடியூ. இந்த ரெசிடியூ எதுக்கு கண்டுபிடிப்போம்னா சிங்குலர் பாயிண்ட்டுக்கு. அதுவும் அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து ஒரு போல் அப்படி இருக்கும் பொழுது. போல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா போல் வந்து சிம்பிள் போலாக இருக்கும். எப்போது போல் ஆஃப் ஆர்டர் 1 இருந்தால் சிம்பிள் போல், போல் ஆஃப் ஆர்டர் 2 இருந்தால் டபுள் போல் அப்படி இருக்கும். ஸோ இந்த சிங்குலர் பாயிண்ட் போலாக இருக்கும் பொழுது நம்ம ரெசிடியூ கண்டுபிடிப்போம். ஒரு போல் வேல்யூவுக்கும் ஒரு ரெசிடியூ கண்டுபிடிப்போம். அதை மாதிரி கண்டுபிடிக்கிற மிச்சங்கள் ரெசிடியூ எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிறது தான் காட்சி ரெசிடியூ தியரம். ஒரு சிங்குலர் பாயிண்ட் போல் பாயிண்ட்டுக்கும் கிடைக்கிற ரெசிடியூஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் இந்த ஃபார்முலா வச்சு. அந்த ரெசிடியூஸ் எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணுறோம், கூட்டிட்டு அதோட 2πiயை மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணி நமக்கு கிடைக்கும் பொழுது தான் அது க்ளோஸ்டு கான்டூர் ஆகுது. அதனால தான் 2πiயை மல்டிபிள் பண்ணுறது, அந்த ரெசிடியூஸ்லாம் சம்மேஷன் பண்ணுறது காட்சி ரெசிடியூ தியரம். இது மூணுக்கும் உள்ள ரிலேட்டிவிட்டி இதுதான். ரெசிடியூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ரெசிடியூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ரெசிடியூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க, ரெசிடியூ வேணும்னு கொடுத்துருவாங்க. காட்சி ரெசிடியூ தியரத்தோட ஆன்சர் வேணும்னா எவாலுவேட் அப்படின்னு கொடுப்பாங்க. காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா எவாலுவேட் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம அவங்க கொடுக்குற ஆப்ஷன் ஏபிசிடி அந்த ஆப்ஷன்ஸை நோட் பண்ணுறதன் மூலமாகவே நம்ம ரெசிடியூ வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, இல்லை ரெசிடியூஸை சம்மேஷன் பண்ணி காட்சி ரெசிடியூ தியரத்துக்கான f of z dz வேல்யூ கண்டுபிடிக்கணுமான்றது நமக்கு கணக்குகள் ஒர்க் அவுட் பண்ணும்போதே ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசிடியூ அப்படின்றது எதை பற்றின்னு பார்த்தோன்னா ஒரு க்ளோஸ்டு கான்டூரை பற்றி. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது விச் இஸ் கால்டு f of z அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இசட்ன்றது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், f of zன்றது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம பிகினிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் f of z அப்படின்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா, எப்படி இருக்குன்னா அனலிட்டிக்காக இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்சைடில் அனலிட்டிக்காக இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ஆன் த க்ளோஸ்டு கர்வ்லையும் அனலிட்டிக்காக இருக்குது. ஆன் த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ், இது எப்படி சொல்கிறோம், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். பிகினிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வை எப்படி சொல்லுவோம், நம்ம ஜோர்டான் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ இந்த f of zன்ற ஃபங்க்ஷன் இன்சைட்லேயும் அனலிட்டிக்காக இருக்குது, ஆன் இந்த பெரிமீட்டர்லேயும் என்ன செய்யுது, அனலிட்டிக்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்சைடில் அனலிட்டிக்காக இருந்தாலும்
ஒன்று ரெண்டு பாயிண்டில் இன்சைடில் அனலிட்டிக்காக இல்லை. அந்த அனலிட்டிக்காக இல்லாத பாயிண்ட்டை நாம் என்ன சொல்கிறோம்? போல்ஸ், அதாவது சிங்குலர் பாயிண்ட். அனலிட்டிக்காக இல்லாத பாயிண்ட்டு என்னது? சிங்குலர் பாயிண்ட். அனலிட்டிக்காக இல்லாத பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட். அந்த சிங்குலர் பாயிண்டில் ஐசோலேட்டடாக நான் ஐசோலேட்டடாக, ஐசோலேட்டடில் ரிமூவபிளாக போலாக எசென்ஷியலான்னு கேட்டகரி பிரிப்போம். ஸோ ஒரு சில பாயிண்ட்டு அனலிட்டிக்காக இல்லை, அதெல்லாம் வந்து போல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த அனலிட்டிக்காக இல்லாததை தவிர்த்த மிச்சங்கள் தான் ரெசிடியூஸ். ஸோ நம்ம ரெசிடியூன்றதே ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வில் தான் செய்ய போகிறோம். எப்போ நம்ம ரெசிடியூ கணக்கு கொடுத்தாலும் ஒரு பாயிண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க, ஈஸியாக ரெசிடியூ கண்டுபிடிச்சிடலாம். எவால்வேட் பண்ண சொல்லி ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்தாங்கன்னா க்ளோஸ்டு கான்டூர் கொடுத்துருவாங்க. இதை மாதிரி கொடுத்து இப்படி கொடுப்பாங்க, இல்லைனா இப்படி கொடுத்து இப்படி கொடுப்பாங்க. ஸோ இதை மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கணக்குலேயே நமக்கு கொடுத்துருவாங்க. இதை வச்சு நாம் எளிமையாக என்ன செய்யலாம்? அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டு ரெசிடியூஸை வச்சு அந்த தியரத்தையும் எவால்வேட் பண்ணிடலாம். இப்போது ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னும் பொழுது அது வட்டம் ஆகிடுது. வட்டத்தின் சுற்றளவு தான் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். வட்டத்தின் சுற்றளவு என்ன? 2πr. இங்கே நமக்கு ஆறுன்றது ரியல் நம்பராக வராது, ஏன்னா நம்ம பார்க்குறதே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், கற்பனை எண்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த ஆறுன்றது எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா ஐன்னு ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் தான் வந்து 2πi மென்ஷன் ஆகுது. இப்போ காஜி இன்டெக்ரல் ஃபார்முலா, ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறது, காஜி ரெசிடியூ தியரம், இதன் பிறகு வர ரோச்சிஸ் தியரம், ஆர்குமெண்ட் தியரம் எல்லாமே சிம்பிள் க்ளோஸ்டு கர்வை பேஸ் பண்ணியே நடக்கிறதால எல்லாத்துலேயுமே 2πi வந்து வந்திருக்கும். இதெல்லாம் நாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கிளான்ஸ் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிடியூ கண்டுபிடிக்கும் பொழுது இந்த அனலிட்டிக்காக இல்லாத சிங்குலர் பாயிண்ட், போல் பாயிண்ட் வந்து இன்சைட் த கர்வா அவுட் சைட் த கர்வா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்சைட் த கர்வ் அந்த போல் பாயிண்ட் இருந்ததுன்னா அதுக்கு தான் நாம் ரெசிடியூ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது நமக்கு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வுக்குள்ளே வந்து போச்சு. அப்போ அதுக்கு நாம் மிச்சம் கண்டுபிடிக்கலாம். அவுட் சைட் த கர்வில் இருக்குது ஒரு சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அது அப்போ என்னவாயிடுது? ரெசிடியூ 0 ஆகிடுது. ஸோ அவங்க கொடுத்துருக்குற பாயிண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட்டு இன்சைடா அவுட் சைடா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்சைட்னா மட்டும்தான் நம்ம ரெசிடியூ பண்ண முடியும். அவுட் சைட்னா ஆட்டோமேட்டிக்கலி அது என்னவாயிடுது? 0 ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வச்சு நாம் சம்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணோன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரிசல்ட்டை பார்த்துடலாம். லெட் A be an isolated singularity for f of z, then the residue of f of z at A. இப்போ ரெசிடியூனாலும் ஒரு பாயிண்டில் தான் கண்டுபிடிப்போம். காஜி இன்டெக்ரல் ஃபார்முலாவும் ஒரு பாயிண்ட், அதான் z ஈக்குவல் டு A அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும், இல்லை z ஈக்குவல் டு z0ன்னு ஒரு பாயிண்ட் வரும். இந்த ஏன்றது தான் அந்த பாயிண்ட். Residue of f of z at A is defined to be the coefficient of 1 by z minus A in the Lorentz series expansion of f of z about A and is denoted by residue of f of z at A equal to 1 by 2 pi I integral C f of z dz equal to B1. ஒரு 4 ஹிண்ட்ஸ் இருக்குது, 4 நோட்ஸ் இருக்குது. அப்படியே டைரெக்டாக கணக்கை பார்த்ததுமே இந்த ரிசல்ட்டின் படி நம்ம ஆன்சர் போட்டுடலாம். வேர் C is a circle. சர்க்கிளை வச்சு தான் நம்ம கணக்கே போட போகிறோம், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வை வச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிடியூ கண்டுபிடிக்க பல மெத்தடுகள் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தடு, அதாவது லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனை பயன்படுத்தி அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் எழுதும் பொழுது அதில் 1 by z minus A அப்படின்ற பிரின்சிபல் பார்ட் வரும். இதோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து அந்த பாயிண்ட்டுக்கான ரெசிடியூ. அந்த கோஎஃபிஷியன்ட் தான் B1. நமக்கே தெரியும் லாரன்ஸ் சீரிஸ் வந்து ஏஎன் பார்ட்டு அனாலிட்டிக்கல் பார்ட்டு, பிஎன் பார்ட்டு பிரின்சிபல் பார்ட்டு. அந்த பிஎன் பார்ட்டில் B1 அதாவது z மைனஸ் A அப்படின்னும் பொழுது இதோட போல் ஆஃப் ஆர்டர் என்னவாயிடுது? 1. இங்கே என்ன வருதோ அதான் அங்கே பிக்கும் வரும். B1 டிவைடட் பை z மைனஸ் A ஹோல் பவர் 1ன்னு வரும். அப்போது இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா B1. இந்த B1 தான் வந்து ரெசிடியூ ஆஃப் தட் பாயிண்டில் நமக்கு கிடைக்குது. சில சம்ஸ் நம்ம இப்போ செய்யும் பொழுது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும். இப்போது இது எக்ஸாமில் கேட்பாங்க. இதே மாதிரி கொஷினை ஃபுல்லாக கொடுத்துட்டு ஆன்சரில் இது மட்டும் இருக்கும்.
அப்போ இந்த ரிசல்ட் படிச்சிருந்தா தான் நமக்கு அந்த ஆன்சர் வந்து டக்குன்னு என்ன செய்ய முடியும், மார்க் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னொன்று, இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே பார்த்தாலும் இது சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் 1. போல் ஆஃப் ஆர்டர் 1ன்னா அது சிம்பிள் போல் 1 லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் விவரித்து எழுதி அதில் பிரின்சிபல் பார்ட்டில் B1, அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட் B1 வந்து ரெசிடியூன்னு போடலாம். ஃபஸ்ட்டு டைப். let z equal to a is a simple pole for f of z. இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஏன்ற பாயிண்ட் வந்து ஒரு சிம்பிள் போல். அப்போ அதுக்கு எப்படி ரெசிடியூ நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா லிமிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். லிமிட் z tends to a z minus a into f of z. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியும் நாம் சிம்பிள் போலுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். செகண்ட் டைப். அப்படி ஆர்டர் பண்ணிக்க வேண்டாம், ரெண்டாவது டைப்னு வச்சுக்கலாம். அடுத்தது, if a is simple pole of f of z and f of z equal to g of z divided by z minus 0, where g of z is analytic at a and g of a not equal to 0, then residue of f of z at a equal to g of a. g of a னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கீழே z minus 0 அந்த சிங்குலர் பாயிண்ட் இருக்குது, g of z அப்படின்றது அனலிட்டிக்காக இருக்குது. இந்த இசட்டில் அந்த சிங்குலர் பாயிண்ட் அப்ளை பண்ணால் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனுக்கும் ரெசிடியூ என்னென்னா g of a தான். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டைப். இதுவும் சிம்பிள் போலுக்கான டைப் தான். இஃப் a is a simple pole for f of z and if f of z is of the form h of z divided by k of z, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. h of z, k of z ரெண்டும் அனலிட்டிக்காக இருக்குது அட் a அப்படின்ற பாயிண்டில். h of a நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது, k of a ஈக்குவல் டு 0ன்னு வருது. நியூமரேட்டர் நாட் ஈக்குவல் டு 0, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்படின்னா ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, h of a, அந்த h of ஃபங்க்ஷன் h of zல a பாயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறோம், k of zட்டை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், k dash of a. இதான் வந்து ரெசிடியூ. இந்த ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ இது. இதுவும் சிம்பிள் போலுக்கானது தான். இப்போ நம்ம பார்த்த நாலுமே சிம்பிள் போலுக்கானது. கணக்குகளோட அமைப்பை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு கணக்கோட அமைப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு ரெசிடியூ இப்படி போட்டுடலாம். ஒரு கணக்கோட அமைப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு ரெசிடியூ இப்படி போட்டுடலாம். ஒரு கணக்கோட அமைப்பு இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ரெசிடியூ இதை பயன்படுத்திக்கலாம். மோஸ்ட்லி காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மெத்தட் தான். சில கணக்குகளோட அமைப்பு வந்து டிஃபைன் பண்ண முடியாத அளவுலாம் இருந்ததுன்னா நம்ம லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டு பிரின்சிபல் பார்ட்டை கண்டுபிடிச்சி இதோட கோஎஃபிஷியன்ட் B1 தான் ரெசிடியூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கணக்கு எப்படி வருதுன்றதை பொறுத்து இந்த 4ல் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் இந்த 4மே சிம்பிள் போலுன்னா மட்டும்தான் பயன்படுத்த முடியும். போல் ஆஃப் ஆர்டர் 2, போல் ஆஃப் ஆர்டர் 3, போல் ஆஃப் ஆர்டர் 4 அப்படிலாம் இருக்குன்னா லெட் a be a pole of order m greater than 1. 1 விட அதிகமான pole of order இருக்குது அப்படின்னா for the function f of z which is equal to g of z divided by z minus a whole power m என்ற அமைப்பில் இருக்குது அந்த கணக்கு. வேர் g of z அப்படின்றது அனலிட்டிக்காக இருக்குது அட் ஏன்ற பாயிண்டில், அண்ட் g of a அந்த பாயிண்ட்டை போட்டாலும் அது 0க்கு நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. இதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, போல் இருக்குல்ல, இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2 இருக்குது அப்படின்னா 2ன்றது 1 விட பெருசு. அப்போ இங்கே மேலே g of zன்னு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த g of zல g of aன்னு போட்டுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை 2 minus 1னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வந்துடும், g dash of aன்னு வந்துடும். அப்போது இந்த ஃபங்க்ஷனை ஒரு டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 minus 1 ஃபேக்டோரியல் அதை அப்ளை பண்ணோன்னா போல் ஆஃப் ஆர்டர் greater than 1 அதுக்கான ஃபார்முலா வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம. இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2, 3, 4 அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஃபார்முலா. போல் ஆஃப் ஆர்டர் 2, 3 இருந்தாலுமே இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சிம்பிள் போலுக்கானது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து சென்டென்ஸ் வைஸ் படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற 2-3 வரி என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் சிம்பிள் போலாக இருந்துச்சுன்னா, அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா அதை தான் சொல்லும், இதே தான் சொல்லும் இந்த ஃபஸ்ட்டு 2-3 லைன் எல்லாமே. இங்கிலீஷில் நாம் படிக்கிற டெஃபினேஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட், தியரம் எல்லாமே இது என்னவென்றால், இது எப்படி என்றால் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லும். போல் ஆஃப் ஆர்டர் 1 விட அதிகமாக வந்துச்சுன்னா ஜென்ரலாக பயன்படுத்துகிற ஃபார்முலா வந்து இதுதான்.
ரெசிடியூ எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1/m-1 இன்ட்டு இன்டெக்ரல். இந்த எம்ன்றது போல் ஆஃப் ஆர்டர். போல் ஆஃப் ஆர்டர் 2னா இங்கே 2 - 1 அப்படின்னு போடணும். போல் ஆஃப் ஆர்டர் 3னா இங்கே 3 - 1 அப்படின்னு போடணும். ஸோ 1/m-1 இன்ட்டு இன்டெக்ரல் d/dz m-1 m-1. இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3னா 3 - 1 2 வரும். 3 - 1 2 வரும். அப்போ d²/dz² வரும். இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா 2 - 1 2 - 1. அப்போ d/dzன்னு வரும். ஸோ இதை பார்த்துக்கிறோம். d⁻m-1 டிவைடட் பை dz⁻m-1 இன்ட்டு z-a⁻m. இதான் போல் ஆஃப் ஆர்டர் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஏ. இதான் ஒருவேளை போல் கண்டுபிடிச்சி போல் ஆஃப் ஆர்டர் வந்து 2 3 அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்டாண்டர்டாக பயன்படுத்துகிற ஃபார்முலா இது தான். இப்போது நாம் பார்த்த எல்லா வடிவிலுமே ஒரு கணக்குகள் நாம் கண்டிப்பாக வந்து பார்த்து எப்படி ஆன்சர் போடுறதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் இசட் அப்படின்ற பாயிண்ட் வந்து இன்ஃபினிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரெசிடியூ எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் இன்ஃபினிட் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட் மைனஸ் இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட மைனஸ் இசட்டை மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ சிம்பிள் போலாக இருந்து கணக்குகள் 4 டைப்பில் இருந்தால் 4 டைப்பில் போடலாம். போல் ஆஃப் ஆர்டர் 2 3 இருந்து கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 2 டைப்பில் போடலாம். அந்த பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டாக இருந்தால் இந்த டைப்பில் போடலாம். இப்போ நாம் பார்த்த ஒரு ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 18 கணக்குகள் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 2 கணக்குகள் முன்னாடியே UGTRBயில் கேட்டது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஒரு ரிசல்ட்டுமே ஒரு கொஷினாகவே வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து டைம் எடுத்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இது எல்லாமே ஆப்ஷனில் கேட்பாங்க, இது கேட்பாங்க, இது கேட்பாங்க. இது வந்து முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலாவே கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி காட்சி ரெசிடியூ தியரத்தை ஃபார்முலாவில் கேட்டிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கணக்குகள் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெசிடியூ அப்படின்றது மிச்சம், சிங்குலர் பாயிண்ட்டோட மிச்சம். ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் இன் அண்ட் ஆனில் அனலிட்டிக்காக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய சில சிங்குலர் பாயிண்ட்டோட மிச்சம் தான் ரெசிடியூ. அந்த ரெசிடியூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டினா கிடைக்கிறது தான் காட்சி ரெசிடியூ தியரத்தோட முழுமையான வடிவம். அப்போ நம்ம ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ சில கணக்குகளில் ரெசிடியூ நேரடியாகவே கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இசட் டிவைடட் பை z² + 1 அண்ட் இட்ஸ் போல்ஸ். அவங்களே வந்து பாயிண்ட் நேரடியாக கொடுக்காம போல்ஸில் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. போல்ஸ் விச் இஸ் நத்திங் பட் சிங்குலர் பாயிண்ட். டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு தான் ஃபஸ்ட்டு போடுவோம். அதுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவோம். z² + 1 தான் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போடுறோம். அப்போது z² ஈக்குவல் டு +1 இந்த பக்கம் வந்தால் -1. இப்போ z ஈக்குவல் டு 2 பக்கமும் ரூட் எடுப்போம். இப்போ √2 கேன்சல் ஆகிடும். z ஈக்குவல் டு நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது? √−1 கிடைக்கிது. அது +√−1 இருக்கலாம் அல்லது -√−1 இருக்கலாம். இதை தான் நாம் வந்து அயோட்டான்னு சொல்கிறோம். ப்ளஸ் அயோட்டா மைனஸ் அயோட்டா, அதாவது z ஈக்குவல் டு +or-i. இப்போ நமக்கு 2 போல் கிடைக்கிது. z ஈக்குவல் டு +i அப்படின்றது ஒரு போல், z ஈக்குவல் டு -iன்றது ஒரு போல். ஓகே, இந்த போல்ஸை பயன்படுத்தி z² + 1 அப்படின்றதை எப்படி எழுதலாம்? இப்போது z² -(-1) அப்படின்னு வந்து நம்ம இது என்ன செய்யலாம்? எழுதலாம். z² + 1 அப்படின்றத z² -(-1) எழுதலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அடுத்தது என்ன செய்யலாம்? z² மைனஸ், இந்த -1னா என்ன? i² தான் என்னது? -1. i² தான் என்னது? -1. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அப்போது இந்த -1க்கு பதிலாக என்ன போடலாம்? i² போடலாமா? அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது a + b × a - bன்னு எழுதிக்கலாமா? எதை? z² + 1 அப்படின்ற டினாமினேட்டரை போல்ஸ் கண்டுபிடிச்சோன்னா +i -i வருது. அதை பயன்படுத்தி இதை மாதிரி நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம். இதை வச்சு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரீரைட் பண்ணிடலாமா? ஃபங்க்ஷன் என்ன? f of z = z டிவைடட் பை இந்த z² + 1 தான் நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்? z + i × z - i. இப்போது நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ஓரளவு கிளியராக கிடச்சிருக்குது. போல்ஸும் 2 கண்டுபிடிச்சிட்டோம். +i - i தான் போல்ஸு. போல் ஆஃப் ஆர்டர் என்ன? z + i இது ஒரு ஆர்டர் 1, z - i இது ஒரு ஆர்டர் 1. அதாவது இந்த போலுக்கும் ஆர்டர் 1, இந்த போலுக்கு ஆர்டர் 1. ஸோ இதுவும் +iனா இது ஒரு சிம்பிள் போல், -iனா இது ஒரு சிம்பிள் போல். ஓகே தானே? இப்போ சிம்பிள் போல் ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் இந்த கணக்கை வந்து எளிமையாக செய்யலாம். சிம்பிள் போலுக்கு நாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ரெசிடியூ ஆஃப் f of z அட் த பாயிண்ட் +i. ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அட் த பாயிண்ட் +iயில் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். +iயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிம்பிள் போல். சிம்பிள் போல்னால் இது எந்த டைப்பில் வருது? லாரன்ஸ் சீரிஸ் டைப்பில் வரல, செகண்ட் டைப்பில் வருது. ரெசிடியூ ஆஃப் f of z அட் த பாயிண்ட் a which is equal to லிமிட் அப்ளை பண்ணுற டைப்பில் வருது. லிமிட்டேஷன் z tends to a, z - a into f of z. இதான் வந்து ஃபார்முலா. அது ஒரு தடவை இங்கே எழுதிக்கலாம். சிம்பிள் போல் தான் செஞ்சிட்ருக்கோம். ரெசிடியூ f of z at the point I which is equal to limit z tends to i, z minus i into f of z என்ன நமக்கு? z divided by z plus i into z minus i தான் f of z. ஸோ சிம்பிள் போலுக்கு நம்மக்கிட்ட இருந்த ஃபார்முலா என்ன? ரெசிடியூ f of z at the point a which is equal to limit z tends to a, z minus a into f of z. z tends to aக்கு z tends to i போட்டுட்டோம். z minus aக்கு அந்த பாயிண்ட் தான் i கண்டுபிடிச்சிருக்கோம். z minus i போட்டுட்டோம். f of zக்கு இந்த f of z அப்படியே என்ன செஞ்சுருக்கிறோம்? எழுதியிருக்கிறோம். ஸோ இது ஃபார்முலாவோட ஒப்பிட்டு பாருங்கள் கரெக்டாக போட்டிருக்கிறோமான்னு. தென் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ இங்கே வரும் z minus i, z minus i. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெசிடியூ அப்படின்றதே சிங்குலர் பாயிண்ட்டை தவிர்த்த மிச்சம் தான். இதில் வந்து சிங்குலர் பாயிண்ட்டை நாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது சிங்குலர் பாயிண்ட்டை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிறது தான் ரெசிடியூ. அதை தான் இவங்க கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் z tends to i. மிச்சம் என்ன இருக்குது? z by z plus i தான் இருக்குது. இதில் லிமிட் பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் z tends to i, zக்கு பதிலாக i போடுறோம், டிவைடட் பை இங்கேயும் zக்கு பதிலாக i போடுறோம், i plus i which is equal to i plus i 2i which is equal to i கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 1/2. இது என்னென்னா ப்ளஸ் ஐக்கான ரெசிடியூ தான். அதாவது ரெசிடியூ f of z at the point plus i which is equal to என்ன கிடச்சிருக்கு? 1/2 கிடச்சிருக்கு. இதே மாதிரி ரெசிடியூ f of z at the point minus i போட போகிறோம். which is equal to limit z tends to minus i, z minus of minus i. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஃபார்முலா z minus aன்றது. f of z பார்த்தோன்னா z by z plus i into z minus i. இது வந்து f of z ஃபங்க்ஷன் which is equal to limit z tends to minus i, z minus into minus plus i, z divided by z plus i into z minus i. இப்போது இந்த சிங்குலர் பாயிண்ட்டை தவிர்த்துடுறோம். மிச்சம் இருக்கிறது என்னென்னா லிமிட் z tends to minus i, z by z minus i மிச்சம் இருக்குது. இப்போ இதில் வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம்.
which is equal to z பதிலாக மைனஸ் ஐ போடுறோம், டிவைடட் பை இந்த z பதிலாக மைனஸ் ஐ, அப்புறம் ஒரு மைனஸ் ஐ, which is equal to மைனஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் 2i மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, ஐ கேன்சல் ஆகிடுது, which is equal to 1/2 கிடைக்குது. இது வந்து ரெசிடியூ ஆஃப் f of z at the point மைனஸ் ஐ which is equal to 1/2. நமக்கு ரெண்டு ரெசிடியூவும் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு 2-3 சம்ஸ் செய்யும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் நீங்களே கணக்கை பார்த்ததுமே செஞ்சிடலாம். ஸோ மைனஸ் ஐலேயும் 1/2 தான் ரெசிடியூ, ப்ளஸ் ஐலேயும் 1/2 தான் ரெசிடியூ. நம்ம கிவன் ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏலேயே நமக்கு 1/2, 1/2 கொடுத்துருக்குறாங்க. போல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு போல் ஆஃப் ஆர்டர் நம்ம ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணணும். சிம்பிள் போல்னால் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம்.